பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இது ஆரம்பித்ததுலேருந்தே ஒரே பிரச்சனையாக இருக்குது. துவக்க விழா பாடல்லேருந்து அங்கே நடத்தக்கூடிய ஈவெண்ட்டில் இவங்க பண்ணக்கூடிய பல விஷயங்கள்லேருந்து ஒரே சர்ச்சையாக இருக்கிறது. இப்போ சமீபத்திய சர்ச்சை என்னென்னா, இந்திய வீராங்கனை, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவங்க 50 கிலோ பிரிவு எடைப்பிரிவில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் வெற்றி கோப்பை வாங்கக்கூடிய, கோல்டு மெடல் வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. காரணம், அவங்களுடைய எடை அதிகரிப்பு அதிகமாக இருக்குது. 50 கிலோ இருக்கணும், ஆனால் அதை விட அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதற்காக பல பயிற்சிகளை மேற்கொண்டும் கூட அது எடை குறையவில்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, திடீர்னு இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுங்கிறத இந்திய மக்கள் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் ஒலிம்பிக்கு இந்த சங்க தலைவராக அங்கே போயிருக்கக்கூடிய பிடி உஷா அவர்களோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் கூட இதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு பாருங்கள், அவங்களோடு நம்மளுடைய கருத்தை முறையிடுங்க, எதிர்ப்பை பதிவு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அது பலன் அளிக்கவில்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆனால் இதை ஒரு வாய்ப்பாக இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், இது ஏதோ வினேஷ் போகத்துக்கு இந்த அரசாங்கமே ஏதோ சூன்யம் வச்சுட்டது மாதிரி, அதில் வேண்டுமென்றே செய்தது போல், அதில் ஒரு சதி செய்தது போல் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நடக்கக்கூடிய இந்த விளையாட்டு அரசியலை எப்படி பார்க்குறீங்க? இல்லையே, நீங்கள் சொன்ன கருத்தில் நான் உடன்படுறேன். வினேஷ் போகத் வாங்கக்கூடிய தங்கப்பதக்கங்கிறது, அந்த தங்கமங்கையின் கையால் வாங்கக்கூடிய பதக்கம் என்பது நம் பாரத நாட்டுக்கு பெருமை. நம் பாரத நாட்டின் மணிமகுடத்தில் மற்றொரு வைரக்கல்லாக மின்னி இருக்க வேண்டியது அது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பாரத அன்னையின் மணிமகுடத்தில் சேராமல் அந்த மணிமகுடமானது சற்று தள்ளி போகிறது. மிகுந்த திறமைசாலி வினேஷ் போகத் அவர்கள். அவங்களுக்கு இந்த பிரச்சனைங்கிறது இப்போ இன்றைக்கி வந்த பிரச்சனையாக கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அதுக்குள்ளார போய் ட்ராவல் பண்ணி போய் பார்த்தோன்னா, ரியோ டி ஜெனிரோவில் நடந்த 2016 ஒலிம்பிக்லேயும் அவங்களுக்கு இதே பிரச்சனை அப்போ 46 கிலோவில் போகும்போது அவங்களுக்கு 48 கிலோன்னு அதுலேருந்து வெளியேறி வந்தாங்க. இப்போ இந்த 50 கிலோவில் நீ போய் 50 கிலோவுக்கு போகாத, அதுக்கு பதிலாக நீ யூ ஆப்ட் ஃபார் 54 கேஜி, அந்த இதுக்கு மேலே இதுக்கு போ அப்படின்ன போது, இல்லை நான் இதுக்குள்ளேயே வெயிட்டை மெயின்டைன் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் தன்னம்பிக்கையோடு தான் சொல்லியிருக்காங்க. வெள்ளிப்பதக்கம் வென்று நாளைக்கு கார்த்தால 7:30 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பிக்க போதுங்கும்போது, முத நாள் இரவு அவங்களுடைய வெயிட்டை கால்குலேட் பண்ணும்போது 50 கிலோ 200 கிராம், 50 கிலோ 50 கிலோ 300 கிராம், அந்த லெவலுக்கு அவங்களுடைய வெயிட்டு கொஞ்சம் கூடி இருந்திருக்கு, 1/2 கிலோ கூடி இருந்திருக்கு. அதுக்கு அவங்க சாப்பிட்ட சாப்பாடா, குடித்த தண்ணியா, இல்லை அவங்க எடுத்துக்கொண்ட உணவு முறைகள்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க அந்த 50 கிலோவை தாண்டி போகக்கூடாதுங்கிறதுக்காக பல நேரங்களில் அவங்களுடைய உணவு பழக்கத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தண்ணியும் கம்மியாக குடித்து செய்யும்போது, ஒரு கோச்சு ஒருத்தர் பேசின வீடியோ நான் பார்த்தேன். அவர் ஒரு 4.5 நிமிஷம் வீடியோ. அதை நம்மளுக்கு முழுசாக இந்த பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் ட்விட்டரில் நான் அதை பார்த்தேன் அந்த வீடியோவை. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வெயிட்டு குறைக்கிறதுக்காக சாப்பாடை குறைச்சிட்டு தண்ணியும் கம்மியாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் அடுத்த வேளை உணவை சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது ஏற்கனவே இருந்த வெயிட்டை காட்டிலும் உங்கள் வெயிட் இன்னும் கொஞ்சம் கூடும். இதுதான் பாடி மெட்டபாலிசத்தோட இது அப்படிங்கிறாரு. நாங்கள் ராத்திரிலாம் அந்த அம்மாவுக்கு எடைப்பயிற்சி கொடுத்து வேர்க்க வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் கடைசியாக அந்த அம்மாவோட முடியை கட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுலேயும் வெயிட்டு ஜாஸ்தி ஏறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட்டையும் கம்மி பண்ணி அவர் நிறையா விஷயங்கள் பெல்ட்டு எல்லாம் ப்ராசஸ்லாம் முழுசாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ குற்றம் சொல்கிறவங்க எல்லாரும் உண்மையை மறைச்சிட்டு பேசுகிறாங்க. இந்த போகத்தோட உறவுக்கார அம்மா தான் அவங்களுக்கு கோச்சாகவும் இருக்காங்க. அவங்கள வெளிநாட்டுக்கு போய் நான் இதை ஒரு 15 நாள் நான் போய் இதை ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தால் இதை இன்னும் பெட்டராக பண்ண முடியுங்கும்போது அனுப்பிச்சி வச்சது பிரதமர் நரேந்திர மோடியோட அரசாங்கம். இதே போகத்தை ஒலிம்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் தனக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுத்துருக்கு, தன்னை எந்த அளவுக்கு தன்னை எக்யூப் பண்ணுறதுக்காக உதவி செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி ட்விட்டர் வலைதளத்துலேயும் இதே போகட் பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அரசியல்வாதியும் இந்தியன் ஒலிம்பிக் சங்கத்துக்கு தலைவராக இல்லை.
முன்னாடி IOA இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு தலைவராக இருந்தவர் சுரேஷ் கல்மாடின்னு காங்கிரஸ்காரர். அவர் மத்திய அமைச்சராகவும் இருந்து ஏஷியாட் கேம்ஸில் ஒரு கொள்ளையும் அடித்தார். அவரை எதிர்த்து போட்டி போட்டது யாருன்னா தமிழ்நாட்டிலேருந்து சிவந்தி ஆதித்தன். அவர் ஒன்று காங்கிரஸ் ஆதரவுலையோ, ஏன்னா சுரேஷ் கல்மாடி நடுப்புற காங்கிரஸ் விட்டு வெளியில் போயிருந்த போது வேறு கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு சிவந்தி ஆதித்தனும் இந்தியன் ஒலிம்பிக் சங்கத்துக்கு ஒரு முறை தலைவராக இருந்து பல அரசியல் கட்சிகள் பேக்கப்பில் தான் அவரும் போயிருந்திருக்காரு. ஒரு தமிழனாக இருந்தது நமக்கும் பெருமை. ஆனால் அதை தாண்டி நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு சிவந்தி ஆதித்தன் போன்று வெளியிலேருந்து பொலிட்டிக்கல் ஆதரவு பெற்றதோ அல்லது சுரேஷ் கல்மாடி போன்ற ஒரு டைரக்ட் பொலிட்டீஷியனோ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு தலைவராக இல்லை. மாறாக ஒலிம்பிக்ஸில் தங்கம் மெடல் வென்ற தங்க மங்கை PT உஷா தான் அந்த விளையாட்டு போட்டியை பற்றியும் வெளிநாட்டில் போய் விளையாடுற விஷயங்களை பற்றி தெரிஞ்ச PT உஷா தான் இந்தியன் ஒலிம்பிக் சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அவங்களும் இங்கே போயிருக்காங்க. ஃப்ரான்ஸில் அங்கே இவங்க போய் தங்கின இடத்துல போகட் மட்டும் இல்லை, நம்ம இந்திய நாட்டு சார்பாக போன ஒலிம்பிக் சங்க விளையாட்டு வீரர்கள் போன இடத்துல அங்கே பல்வேறு விதமான கிளைமேட் சேஞ்சு, ஒரு மோசமான கிளைமேட்டு, தங்குற இடத்துலையும் பல்வேறு பிரச்சனைகள். அப்படிங்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெய்சங்கரை கூப்பிட்டு பேசி அவரே ஒரு 45 அந்த டிரான்ஸ்போர்ட்டபிள் ஈஸிலி மூவபிள் ஏசி மாதிரி உங்களுக்கு அதெல்லாமும் தயார் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா விதமான ஒரு தாய் எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி தாய் உள்ளத்தோடு இருக்கக்கூடிய PT உஷாவை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க அனுப்பிச்சு இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு அப்புறமும் இங்கே இருக்கிறவங்க இப்படி கூவுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் வன்மம். இது அரசியல் கூட கிடையாது. அரசியல்ங்கிறது ஏதோ எதிர்ப்பாங்க போயிடுவாங்க. இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணம், இந்த போகத் அந்த பாக்ஸிங் இதில் ஒருத்தர், அவர் பேர் என்ன, பிரிஜ்பூஷன் சரங், அவரை எதிர்த்து நடந்த போட்டியில் போய் இந்த அம்மா போராட்டத்தில் போய் பண்ணாங்க. அதில் ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க, இந்த அம்மாவை 2 பேர் பிடிச்சிக்கிறாங்க, இவங்க கை நீட்டி காமிக்கிறாங்க. அது நம்ம ஒன்றும் ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நாம் என்ன இந்திரா காந்தியா, நீ தப்பு அப்படின்னு சொன்ன உடனே தப்புன்னு சொன்ன ஆளை இந்த ஆளை அப்புறப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பாராளுமன்றம்னு ஒன்று இருந்தால் அதனால் என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, பார்லிமெண்ட்டே கிடையாதுடா போங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறதுக்கு நாம் என்ன இந்திரா காந்தியா? இல்லை தமிழ்நாட்டில் சவுக்கு சங்கருக்கு ஒரு சட்டம், இவருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு சட்டம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஆபாசமாக 60 ரூபாய் ஒரு ரூபாயை பேச முடியாது. ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் சவுக்கு சங்கரை குண்டாஸில் போடுவாங்க, ஒருமையில் பேசினார்னு. அப்போ இப்போ மோடியை அடாப்படான்னு பேசுகிறானே ஒரு கேடி, அவனை என்ன பண்ணுறது? நம்ம இறங்கி பேசுறது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அது சுருக்கமாக தானே சொல்கிறீங்க, அதான் கேடின்னு தானே சொல்கிறேன், பிரதர்ஸ் பேர் அது. ஆனால் இவங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நீங்கள் ஒரு மாற்று கருத்து சொன்னாலே உங்களை இவங்க, நீங்கள் இன்னொன்று நல்லா கவனிச்சு பாருங்கள், ஏலைசை நாடகம் பண்ணுறோம், கலைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு உருட்டுவாங்க. ஜெயலலிதா வரும்போது யார் ஏலைசை நாடகம் பண்ணுற தலைவராக இருப்பாங்க? அங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீணை காயத்ரியோ இல்லைன்னா வேறு யாராவது கலை, குன்னக்குடி வைத்தியநாதனோ கலை சம்மந்தப்பட்டதில் அவங்க இருப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் யார் இருப்பாங்க? சொர்ணம் இருப்பார், கலைஞருடைய மருமக பிள்ளை, மருமக முறை சகோதரியின் மகன் சொர்ணம் இருப்பார், ராமநாராயணன் இருப்பார். அதுக்கப்புறம் காவலிக்கு கெட்டிக்காரன்னு ஒரு படத்துக்கு பாட்டு எழுதினவர், எனக்கும் நல்ல நண்பர், மயிலாடுதுறைக்காரர், அவர் இருப்பார். இல்லைன்னா விஜயா தாயன்பன் இருப்பாங்க. இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறவங்க தான் ஈலைசை நாடகம் பண்ணுறதுக்கு தலைவராக இருக்கலாம். இவங்க பண்ணால் சரி. ஆனால் இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி செய்யலை. ஒருவேளை இதெல்லாம் செஞ்சால் தான் தமிழக மக்கள் ஏற்றுப்பாங்களோ என்னமோ தெரில. திமுக மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஏன் கேப்சர் பண்ணலை, நீங்கள்லாம் பொலிட்டீஷியனாடா அப்படின்னு தமிழக மக்களே நம்மளை பார்த்து நகைக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் வருது. ஆனால் இப்படியெல்லாம் அரசியல் செய்யக்கூடிய திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது, போகத் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால மோடி சதி செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டு. இன்னொரு பக்கம் அதில் உச்ச காமெடியை, அதாவது இந்த ஒரு இதில் வடிவேல் காமெடி கூட இருக்கும். அது ஏற்கனவே என்னுடைய நண்பர்கள் பல பேருக்கும் நடந்த ஒரு விஷயம். நம்ம மாமா ஜெயக்குமார், குட்டி கணேசன், ஆட்டோ முருகன், ஜெயகிருஷ்ணன், நாங்கள்லாம் ஒரு பந்து நடத்த போகும்போது கையில் இருந்த கட்டையை பிடிச்சி திரும்பி தாக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்தது. அந்த மாதிரி பூபிந்தர் சிங் ஹூடா, காங்கிரஸ் ஹரியானா முதல்வர், அவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் ஒரு குழந்தை ரொம்ப நாள் பேசாமல் இருந்துதான். அதுக்கப்புறம் இந்த குழந்தை பேசலையேன்னு வேண்டாத தெய்வம் இருந்தவுடனே அந்த
குழந்தை பேசின முதல் வார்த்தையே அம்மா நீ எப்போம்மா தாலி இருப்பேன்னு கேட்டுதான். அந்த மாதிரி இந்த அரசியலில் அட்ரஸே இல்லாமல் இருந்த ஹூடா வாயை திறந்து இந்த மாதிரி இதெல்லாம் பரவாயில்லைங்க, அவங்க தோற்று போனால் கூட பரவாயில்ல, ஆனால் பாரத அரசு இதுக்கு பிராயச்சித்தமாக அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து கௌரவிக்கணும்னு சொன்ன அடுத்த செகண்டு இந்த மல்யுத்த வீராங்கனை போகா இருக்காங்களே அவங்க மாமா ஒருத்தர், அவர் சொன்னது தான் அதில் சூப்பர் உச்சபட்ச காமெடி. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, ஏன் 2 பொன் பிள்ளைங்க வந்து விளையாடும் போது நீ எவ்வளோலாம் இடைஞ்சல் பண்ண, எங்களுக்கு நீ எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் நீ தேவையில்லாமல் வந்து இப்போ இது தூண்டி விட்டு நீ அரசியல் செய்ய பார்க்குறியா, அதனால் உன் அரசியலை காங்கிரஸ் கட்சியோடு வச்சுக்க, எங்களுக்கு இந்த மத்திய அரசு எல்லா விதமான உதவிகளையும் எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்குன்னு சொல்லி வாயில் ஒரு வாயில் காலில் இருக்கிற 2 செருப்பில் ஒரு செருப்பை வாயில் கவ கொடுத்து இன்னொரு செருப்பால் அடிக்கிறதுன்னு ஒரு காமெடி வருமாருங்க. கிட்டத்தட்ட அந்த கதையாக ஹூடாக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இது இவங்க எல்லாருக்குமே பொருந்தும். இவங்க இந்த எதிர்கட்சியில் யார் யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு பயம்தான், மோடி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சோறு திங்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவுங்க, நீங்கள் வந்து 2வது டாய்லெட் போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த இடது கையால் சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லிடாமல் இருக்கணுமேன்னு தான் ஒரு பயம்.